ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மூன்று முடிச்சு சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ சூர்யா எல்லார் முன்னாடியுமே ஒரு அதிர்ச்சியான விஷயத்த போட்டு உடைக்க போறாரு. இதனால சுந்தரவல்லி எடுக்க போற முடிவை தாங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சும்மாவே நம்ம நந்தினி வச்சு செய்யறோம். நம்ம நந்தினி இந்த வீட்டுல இருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு சுந்தரவல்லியோட நாள் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க பெஸ்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுக்காக தான் அந்த அவார்ட்லாம் குடுத்தாங்க. இன்னைக்கு என்னோட நாள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சுந்தரவல்லிக்கு ஃபைனலா தான் தெரிஞ்சது. இன்னைக்கு நந்தினியோட பர்த்டேன்ற மாரி. இப்ப இது நந்தினியோட நாளா மாறிடுச்சு. இவ எனக்கு எதையுமே விட்டு வைக்க மாட்றாளே! இவள என்னதான் பண்றதுன்னே ஒண்ணுமே தெரியலையே! புரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவல்லி குழம்பி போய் இருக்க டைம்ல தான் சூர்யா ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்றாரு. "ஒரு நிமிஷம் காய்ஸ் எல்லாரும் இங்க வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது, "என்ன சொல்லுங்க" அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாரி இந்த வீட்டோட மகாராணியும் சரி, இளவரசியும் சரி, என் பொண்டாட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரீடத்த சூட்டுறாரு. ஆனா, அது நம்ம நந்தினிக்கு கொஞ்சம் கூட சந்தோஷம் அளிக்கவே இல்ல. எல்லாருக்குமே ஷாக்கிங்கா தான் இருக்கு. ஏன்னா, சுந்தரவல்லி வீட்ல சுந்தரவல்லி இருக்கும்போது இவ்ளோ நடக்குதே அப்படின்ற மாரி எல்லாருமே மூக்கு மேல கை வச்சு பேசுற அளவுக்கு இருக்கு. சுந்தரவல்லி இது எல்லாத்தையும் பார்த்துட்டு டென்ஷனா ஆறாங்க. இவன் என்ன இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கோவத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போயிட்டு சூர்யாவ அடிச்சிடுறாங்க கை நீட்டி. உடனே சூர்யாவ அடிக்கவும் அருணாச்சலாவுக்கு என்ன கோவம் வரும்? அருணாச்சலையா சூர்யா மேல உயிரே வச்சுக்கிறாரு. அப்படி இருக்கும் பட்சத்துல "என் புள்ளைய நீ அடிக்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவல்லிய அடிக்க ஒரே போராட்டமா போயிட்டு இருக்கு. அப்பதான் சுந்தரவல்லி "ஒண்ணு இவ இருந்தா இந்த வீட்ல இவ இருக்கணும். அப்படி இல்லன்னா நான் இருக்கணும்" அப்படின்ற மாரி சொல்ல உடனே சூர்யா "என் பொண்டாட்டியும் நானும் இருக்கிறோம். மித்த எல்லாரும் வீட்ட விட்டு வெளிய போங்க" அப்படின்ற மாரி சூர்யா சொல்ல உடனே "என் வீடு நான்லாம் போக முடியாது" அப்படின்னு சொல்லும்போது, "அப்ப என் பொண்டாட்டி இங்க தான் இருப்பா" அப்படின்னு சொல்றாங்க. உடனே சுந்தரவல்லிக்கு அந்த டைம்ல அவ்ளோ பேர் இருக்காங்க. எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. இதுலருந்து எப்படியாச்சும் வெளிய வரணும். ஏன்னா சுந்தரவல்லிக்கு மானம், கெத்து, பணம் இதுதானே முக்கியம். அதனால என்ன பண்றதுன்னே தெரியாம சுந்தரவல்லி "நான் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. நந்தினி இருந்துகிட்டு "வேணாம் சார், போயிட்டு கூப்பிட சொல்லுங்க. கூப்பிடுங்க சார். வேணாம் சார். என்னால எந்த பிரச்சனையும் வேணாம்னு" சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கெஞ்சுறாங்க. "இல்ல நந்தினி போகட்டும். ஒரு வாட்டியாச்சும் இந்த மாரி பட்டா தான் புத்தி வரும்" அப்படின்ற மாரி சொல்ல உடனே நம்ம சூர்யாவும் "சரி நீ உனக்காக நான் போய் கூப்பிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே போயிட்டு "சரி வாங்க வீட்டுக்குள்ள போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. நம்ம சூர்யா அதுக்கு "இல்ல என்னால வர முடியாது. நான் வரமாட்டேன். நீங்க வேணா போங்க" அப்படின்ற மாரி சொல்ல, "உங்களுக்காகலாம் நான் கூப்பிட வரல. என் பொண்டாட்டி நீங்க வந்தா தான் சந்தோஷமா இருப்பேன்னு சொன்னா. அதனால என் பொண்டாட்டிக்காக தான் கூப்பிட வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் டென்ஷன் பண்ணி விட்டாரு பாருங்க. அவங்க கோபத்துல கிளம்பிட்டாங்க. இதுக்கு மேல இந்த வீட்டு பக்கமே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. உடனே நம்ம நந்தினி போயிட்டு "வாங்கம்மா, இதுக்கு மேல இந்த மாதிரி நடக்காதும்மா, மன்னிச்சிருங்கம்மா" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கெஞ்சி கெஞ்சி கூப்பிடுறாங்க. இதனால சுந்தரவல்லி வர்றாங்களா வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.